வணக்கம் அன்பர்களே. பல்வேறு பகுதிகளில் ஒவ்வொரு பதிவாக நம்ம சாமுண்டி மந்திராங்க போட்டு வருது. அதில் ஒரு சில விஷயங்களில் தேவைப்படக்கூடிய விஷயங்கள் மாந்திரிக பயிற்சியில் இருக்கவங்களுக்கு, பயிற்சி இல்லாதவங்களுக்கு நமக்கு பிரபஞ்ச ஆற்றலை அடையணும் அப்படின்னா அந்த பிரம்மமுர்த்தம் ரஜ்ஜுமுர்த்தம் சொல்கிறோம் இல்லையா, அதாவது பயிற்சியில் இல்லாதவங்களுக்கு தியான முறைகளை தியானங்களை கடைப்பிடிங்க. எங்கேயாவது போய் ஒரு சில பயிற்சி கூடங்கள் இருக்குது, யோகா பயிற்சி, அங்கே போயிட்டு நீங்கள் தியான பயிற்சி எடுத்தீங்கன்னா மிகவும் ஒரு ஆற்றல், நல்ல ஒரு ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கும். நம்ம நினச்சதை அடையணும் அப்படின்னா சும்மா உட்காந்து வேண்டுறதுக்கும் ஒரு தியானம், ஆக்னியம், துரியம், இது ரெண்டையும் நம்ம ஆக்டிவேட் பண்ணி வேண்டுறதுக்கும் அதில் ஒரு மன அமைதியும் ஒரு புத்துணர்ச்சியும் நமக்கு கிடைக்கும் நண்பர்களே. அடுத்தபடியாக நம்ம முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஒரு மாந்திரிக பயிற்சி, ஒரு மாந்திரிகம் நம்ம படிக்கணும் அப்படின்னா மிக முக்கியமான ஒன்று என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஆக்னியம், துரியம், சாந்தி. அது ஆக்னியமும் துரியத்தையும் நம்ம கண்ட்ரோல் பண்ணக்கூடியதான் சாந்தின்னு சொல்லக்கூடிய ஒரு தியான பயிற்சியில் மிக முக்கியமான பயிற்சி. நீங்கள் நிறைய பேர் மாந்திரிக பயிற்சி படிச்சுக்கிட்டு இருக்கிற எப்போதுமே நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னா, பயிற்சியில் உங்கள்கிட்ட சொல்லிக் கொடுக்கக்கூடிய உங்களுடைய ஆசான்கிட்டையும் சரி, உங்களுடைய குருமார்கள்கிட்டையும் நீங்கள் சொல்லக்கூடிய விஷயம், துரியத்தை நீங்கள் கொண்டு வாங்க, எனக்கு ஆக்டிவேட் பண்ணுங்கள், ஆக்னியத்தை ஆக்டிவேட் பண்ணி விடுங்க, அதாவது அதை தயார் பண்ணி விடுங்க. எங்கள் மத்திய எங்களுடைய, அதாவது அவர்கிட்ட சில பவர் இருக்கும், அந்த பவரை உங்களுக்கு அதை கொடுப்பார். அதுதான் ஆக்னிய துரியம். சரி, இப்போ இந்த ஆக்னிய துரியத்தை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்? ஆக்னியங்கிறது நமக்கு ஒரு மூன்றாம் கண்ணு மாதிரி. அதை வச்சு வரக்கூடிய சாமி பார்க்க வர்றவங்க எதுக்கு வராங்க, எதுக்காண்டி வர்றாங்க, அவங்க ஃபோன் பண்ணாலே நீங்கள் அவங்க எதுக்கு தான் ஃபோன் பண்ணுறாங்க, என்ன விஷயந்தான் அப்படிங்கிறத உங்களுக்கு எளிதிலே அதை உணர்த்தக்கூடியது தான் அந்த ஆக்னியம். இதை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்தபடியாக என்னென்னா, துரியம் அப்படிங்கிறது நம்மளுடைய செய்யக்கூடிய விஷயத்தை பலிதமாக்குறது, அதை பழிக்க வைக்கிறது. அந்த பழிக்க வைக்கிறதுக்கு உண்டான வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த துரியத்தில் தான் இருக்குது. இப்போ ஒரு மந்திரத்தை லட்சத்தெட்டு உரு போடுற சாமியை நான் பயிற்சி வகுப்பில் கேட்கல அப்படிங்கிறது கூட அந்த ஆக்னியமும் துரியமும் தெரிஞ்சுக்கிடணும். இப்போ நீங்கள் உரு போடுறீங்கன்னா அந்த மந்திர உச்சாரணம், அதான் நாங்கள் உருன்னு சொல்லுவோம். அந்த மந்திர உச்சாரணத்தை நீங்கள் பிரபஞ்ச காற்றில் முன்னோர்கள் கலந்து விட்டுட்டாங்க. அந்த கலந்து விட்டதை நீங்கள் மந்திர உச்சாரணங்கள் சொல்ல அந்த பிரபஞ்ச ஆற்றலில் நம்ம எது தேவையோ அந்த பிரச்சனையை போய் அது கிளியர் பண்ணுது. அந்த கிளியர் பண்ணுறக்கூடிய பட்சத்தில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அதை பலிதமாக்கிறதுக்கு உண்டான வேலையை நம்ம செய்யணும். அப்படின்னா துரியம் நமக்கு ஓப்பனில் இருக்கணும். துரியம்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, குழந்தைகள் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம குழந்தைகள் பிறந்த ஒரு 1.5 வயசு வரைக்கும் அந்த குழந்தைகளுக்கு தெய்வீக ஆற்றல் தெரியும். திடீர்னு சிரிக்கும், திடீர்னு அழுகும். இப்போ என்னுடைய குழந்தை இருக்குன்னா, நான் வீட்டில் கிளம்பையிலே அதுக்கு தெரிஞ்சிடும், நம்ம அப்பா வீட்டிலேருந்து வர்றாரு போகிறாருங்கிறது தெரிஞ்சிடும். தெய்வங்கள் அது கண்ணுக்கு தெரியும், கெட்ட சக்திகள் அது கண்ணுக்கு தெரியும். அது கெட்ட சக்திகள், அது நல்ல சக்தி, இது கெட்ட சக்தி, அந்த உணரும் சக்தி அதுக்கு வரக்கூடிய காலத்தில் அந்த உச்சிக்குழி மூடிடும். அந்த உச்சிக்குழி மூடிருச்சு அப்படின்னா அதுதான் துரியம்னு சொல்லக்கூடியது. அந்த உச்சிக்குழி மூடிருச்சுன்னா அது பேச ஆரம்பிச்சிடும். அது பேச ஆரம்பிச்சிடும். அது பேச ஆயிடுச்சுன்னா அது வார்த்தைகள் தொடர்ந்து பேச ஆரம்பிச்சிட்டாலே அந்த உச்சிக்குழியானது மூடிடும். அது துரியம். அப்போ அந்த மூடின உச்சிக்குழியை நம்ம எப்படி திறக்கிறது, அதை ஓப்பன் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த யோகா கலை பயிற்சியில் இருக்கிறது. இந்த ஒவ்வொரு மாந்திரிகர்களும் 100% இது இருந்தால் தான் அவங்க பண்ண முடியும். இல்லைன்னா நம்ம செய்யக்கூடிய ஆற்றல், இப்போ ஒருத்தவங்களை உட்காந்து தியானம் பண்ணுறோம் அப்படின்னா அந்த தியானத்தின் மூலியமாக அவங்க பூஜையில் உட்காந்து சும்மா நம்ம மந்திர உச்சாரணம் சொல்லையிலே அதை நம்ம ஓப்பனில் வைக்கணும். அதை எப்படி ஓப்பனில் வைக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் படிக்கக்கூடிய குருமார்கள் சொல்லிக் கொடுப்பாங்க. எதர்ச்சியாக ஏங்கி பார்த்தா நம்ம எதுக்காண்டி ஏங்குறோம் என்னங்கிறத இந்த குருமார்கள் தான் எதுக்கு எந்த மந்திரம் சொன்னால் எப்போ ஓப்பன் பண்ணணும், ஆக்னியத்தை எப்போ ஓப்பன் பண்ணணும், துரியத்தை எப்போ ஓப்பன். இப்போ ஒருத்தர் சாமி பார்க்க வரேன்னா ஆக்னியத்தை ஓப்பன் பண்ணணும்,
ஒரு பூஜை புனஸ்காரத்தில் துரியத்தை ஓப்பன் பண்ணணும். ஏன்னா துரியம் தான் அங்கே வேலை செய்யும், ஆக்னியை வேலை செய்யாது. ஆக்னியை நமக்கு தேவையில்லை. ஆக்னியம் எதுக்குன்னா ஒருத்தர் வர்றாருன்னா எதுக்கு வர்றாரு, என்ன காரணங்கிறத கண்டுபிடிக்கிறது தான் ஆக்னியம். அதாவது நம்ம பூஜை ரூம்பாக இருக்கலாம், நம்ம வீட்டில் உட்காந்துருக்கலாம், நமக்கு ஃபோன் பண்ணலாம். ஒரு சிம்பிளான ஒரு உதாரணம் சொல்கிறேன்னு, யாரையாவது நீங்கள் நினச்சிங்கன்னா அதுதான் துரியம். யாரையாவது அவங்க நம்மக்கிட்ட ஃபோன் பண்ணுவாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டிங்க அப்படின்னா அது ஆக்னியம். நீங்கள் நேத்தான் நான் நினச்சேன், அது எப்படி நீ ஃபோன் பண்ண காலையில் அப்படின்னு நீங்கள் நிறைய சுவாரஸ்யமான சம்பவங்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி துரியத்தினுடைய ஆக்டர் என்ன அப்படின்னா, எங்கேயாவது ஒரு வழி போக்கில் போய்கிட்டு இருக்கீங்க, செல்லுகள் எதுவுமே பார்க்காம நீங்கள் அட்ரஸை அதே சிந்தனை நம்ம அங்கே போகிறோம் அப்படின்ட்டு அதே ஒரு கான்சன்ட்ரேட்டில் நீங்கள் போய்கிட்டு இருந்தீங்கன்னா கரெக்டாக அந்த இடத்துல கொண்டு போய் கார் உங்களை விட்டுரும், காரோ பைக்கோ இதில் கரெக்டாக. நான் யார்ட்டையுமே கேட்கல, நானாக வந்துட்டு இருந்தேன். திடீர்னு இந்த வீடு தானே நினச்சேன், அந்த வீடு தான். இப்போ ஒரு இதை பார்த்தா இந்த வீடு தான் அப்படின்னு நினச்சா, இப்போ நம்ம ஒரு அட்ரஸ் தேடி போகிறோம்னா இந்த வீடாக தான் இருக்கணும் அப்படிமா பார்த்துருக்கீங்களா? அதுதான் நமக்கு முன்னக்கூட்டி வரக்கூடிய, அது என்ன தேவையோ அந்த பிரபஞ்சம் நமக்கு கொடுக்கும். அந்த பிரபஞ்சம் கொடுக்குன்னா நம்ம இந்த துரியங்கிற ஒரு விஷயத்தை நம்ம ஓப்பன் பண்ணி வச்சுக்கணும். நீங்கள் ஒவ்வொரு மாந்திரிகத்தை படித்தாலும் அந்த மாந்திரிகர்கிட்ட மிக முக்கியமாக குருவே எனக்கு முன்ன ஒருத்தவங்க வரையில் எனக்கு சாமி பார்க்கறதுக்கு உண்டான ஆற்றல், எனக்கு அந்த ஆக்னியத்தை எனக்கு ஆக்டிவேட் பண்ணி விடுங்க, நான் சொல்லக்கூடிய மந்திர உச்சாரணங்கள் அதெல்லாம் எனக்கு பலிதமாகணும், அதுக்கு உண்டான துரியத்தை எனக்கு ஆக்டிவேட் பண்ணி விடுங்க அப்படிங்கிறத சொல்லணும். ரெண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் 1008 108 உரு போடுறது ஏன் பழிக்க மாட்டேங்கன்னா, நீங்கள் அதை ஓப்பன் பண்ணாமல் பழிக்க முடியாது, அது பழிக்காது. 1008 உரு போட்டாலும் அது பழிக்காது. இப்போ நம்ம ஒரு மந்திரங்கள் படித்தா போதாது இல்லையா, அது நமக்கு பலிதமாகணும் இல்லையா? பலிதமாகனா தானே அதனுடைய ஆற்றல் நமக்கு தெரியும். அதே மாதிரி நீங்கள் படிக்கக்கூடிய குருமார்கள்ட்ட ஆக்னியமும் துரியமும் 100% அதை நீங்கள் ஓப்பன் பண்ணி அதை அந்த ஆற்றலை தெரிஞ்சுக்கிடுங்க. ரெண்டாவது மிக முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்போ நீங்கள் மாந்திரிகம் படித்தவர்களுக்கு மட்டும்தான் இதை நான் சொல்கிறேன். இயல்பாக இருக்கவங்க செஞ்சு பார்க்கணுன்னா அது குருகுலத்தில் போய் தான் நீங்கள் பண்ணணும். ஏன்னா அந்த சாந்தின்னு ஒன்று பண்ணலாம், சில பிரச்சனையை அது கொடுத்துரும். உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா அந்த பிரம்மமுத்தத்தில் நினச்சி கடவுள் நினைங்க, அதுவே உங்களுக்கு நல்ல ஆற்றலை கொடுக்கும். மாந்திரிக கலையை பயன்படுத்துகிறவங்களுக்கு மட்டும்தான். இப்போ ஒரு கட்டு மந்திரம் போடனா கூட நமக்கு இது துரியம் நமக்கு கம்பல்சரி வேணும். நண்பர்களே, அந்த மாந்திரிகர் இப்போ நான் இருக்கேன்னு வச்சுருங்க, நான் வந்து உங்களுடைய இதில் கேட்கல என்ன கேட்குறேன், இந்த மாதிரி எனக்கு இதை கொடுங்க, ஆக்னியத்தை ஓப்பன் பண்ணுங்கள், துரியத்தை ஓப்பன் பண்ணுங்கள் அப்படின்னு இப்போ என்னோட மாணவர்கள் இருக்காங்க அப்படின்னா, இந்த மாணவர்கள் கேட்குறாங்க இந்த துரியம் ஆக்னியத்தை எனக்கு ஓப்பன் பண்ணி விடுங்க சாமி அப்படின்னா, நான் வந்து என்னுடைய கண் ஆற்றலோ கையை வச்சோ இல்லை என்னுடைய இருக்க ஏதோ ஒரு பொருளை வச்சு நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணிட்டேன் அப்படிங்கிறது